கரையாங்க. ஜான் கேஸை பற்றி விசாரிக்க வந்திருக்கோம். அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சும்மா 25th கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஜானோட ஆன்ட்டி வீட்டுக்கு போவோம் சார். அது பைன் ஃபாரஸ்ட் வழியாக தான் போவோம். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து நான் சொல்ல சொல்ல கேட்காம போய் விழுந்துட்டான் சார். ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் கிடைச்சதா? இல்லை சார், இன்னும் எதுவும் கிடைக்கல. இல்லை சார், அன்னைக்கு ஜான் கீழே விழுந்தப்ப அவனுக்கு பிடிக்க போகும்போது லைட்டாக எனக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு சார். அப்போ தலையில் காயமாயிடுச்சு. கேஸ் முடிஞ்சுட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க எங்கே வெளியே போகக்கூடாது. இந்த ஊர்ல மட்டும் எந்த நேரம் பார்த்தாலும் மழை பெய்யுது. யோ விக்ரம், உனக்கு ஒரு ஆக்டரியா அங்கே வச்சுட்டு போடா. சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் சண்டே எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. சார் அதுக்குள்ளேயா? ஆமாடா, நெக்ஸ்ட் சண்டே தான் நான் நல்ல நாளாமா, அதனால் டக்குன்னு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சார் சூப்பர் சார். ஷாப்பிங் போகணும், எனக்கும் நிறைய வெளில ஒர்க் இருக்குது, அதனால் இந்த வீக் ஆஃபீஸ் லீவுடா. சரி ஓகே சார். ஃப்ரெண்டோட ப்ராப்ளத்துலேருந்து வெளில வந்துட்டியா இல்லை இன்னும் அதே நிலப்பில் தான் சுற்றிட்டு இருக்கியா? இப்போ பரவாயில்ல சார், ஃப்ரீ ஆகிட்டேன் சார். ஓகேடா, ஹெல்த்தை பார்த்துக்கோ. எதாவது ப்ராப்ளம்னா கூப்பிடு, அப்புறம் கால் ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணுறேன். ஹலோ அண்ணா, பையன் பிறந்திருக்குண்ணா. ஏண்ணா நீ வரல? இல்லைம்மா, உனக்கே தெரியும், ஏற்கனவே இங்கே கேஸ் போயிட்டுருக்கு. என்னால் எப்படி வர முடியும்? சரி பரவாயில்ல. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. நீங்களே சாப்பிட்டீங்களா? நான் அடுத்த வாரம் ஆனாதி வானங்களே, அவரை தூதியுங்கள். இந்த ஊர்ல மட்டும் எந்த நேரம் பார்த்தாலும் மழை பெய்யுது. தன் ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்து ஆயுத்தமாயிருக்கிறது. நெக்ஸ்ட் சண்டே எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. கர்ப்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். பையன் பிறந்திருக்குண்ணா.
உஷ்ணமும் கோடை காலமும் இருதயம் நொறுங்குண்டவர். டேய், நம்ம விஷயம் வீட்டில் தெரிஞ்சிருச்சுடா. அப்பா ஒத்துக்கல. நம்ம இனிமேல் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். யோ என்ன இப்படி இதாட்டி சொல்கிறேன். இங்கே நில்லுல, எங்கே வந்த? இங்கே 2வது கொலை பண்ண வந்தியா? இங்கே அந்த லெட்டரை அனுப்பிச்சதே நான் தான். இல்லை, புரியல சார். புரியலையா? கான்ஸ்டபிள் இங்கே வாங்க. கேஸ் பற்றி என்ன நினைக்கிறேன்? சார் அவங்க 2 பேரும் பார்த்தா இன்னசென்ட் தான் சார் தெரியுது. அவங்க ஏற்கனவே ஊருக்கு போகணும்னு பார்த்தேன் சார் அவங்க 2 பேரும். சரி, கேஸ் க்ளோஸ் பண்ணிடலாமா அப்போ? அது எப்படி இல்லை, முன்னாடி நாள் நடந்ததை அடுத்த நாள் நடந்த மாதிரி மாற்றினேன். நல்லா எழுதியிருக்கல. சொல்லவா இல்லை 3rd டிகிரி கொடுக்கவா? சார், அந்த 1 செகண்ட் நடந்த தப்பால் என்னென்னமோ ஆயிடுச்சு சார். வாழ போகலாம். இது என்னல? இது நீங்கள் தானே சார் அனுப்புனீங்க? நான் உனக்கு 1 லெட்டர் தானே அனுப்புனேன். இது நீங்கள் தானே சார் அனுப்புனீங்க? இது நான் அனுப்பல. அப்போ எழுதுனது யாரு?
Karma defines destiny. Karma is a God's plan. Is of course. Karma is a boomerang.